கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த கருமையான தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேல் 22 அதிகாரம் 30 வாசிக்கின்ற பொழுது, உம்மாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தையை பேசுவதை நாம் பார்க்கிறோம். சூப்பரான ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனாகிய கர்த்தரின் வல்லமையினாலே சேனைக்குள் பாய்வேன் என்று தாவீது சொல்லுகிறார். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக சேனைகளை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆங்காங்கே வான் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நான் போராட வேண்டியதான் இருக்கிறது. துறை தலங்களோடு நான் போராட வேண்டியதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. எந்த நாளும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம பாருங்கள், அநேக போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ போராட்டத்தை சந்திக்கின்ற வாழ்க்கையில ஜெயத்தை நாம் விரும்புகிறோம். ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அநேக நேரங்களில் மாம்சத்தை பயன்படுத்தி தோற்று போய் விடுகிறோம். மாம்சத்தின்படி தீர்மானம் பண்ணி தோற்று போய் விடுகிறோம். உதாரணத்திற்கு ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு குடும்பத்தில் சின்ன ஒரு சண்டை வருது அப்படின்னா, அதுல அநேக நேரங்களில் ஏன் வீடு அது பெரிய பிரச்சனையாய் மாறுகிறது அப்படின்னா, ஏன் குடும்பம் பிரியக்கூடிய அளவுக்கு போகுது அப்படின்னா, மாம்சத்தை பயன்படுத்தி நாம் அநேக காரியத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தின்படி போராடுகிறோம். ஏன்னா நமக்கு அறிவில்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம். சில நேரம் அறிவோடு போராடினாலும் கூட நமக்கு ஜெயம் கிடைப்பது இல்லை. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நல்ல அறிவு இருக்கு, நாம எடுக்கின்ற முடிவு சரியானது இல்லை 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 இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சோ நம்ம என்ன செய்யணும்? இதைத்தான் தேவன் நமக்கு ரொம்ப அழகாய் தாவீது வெள்ளையை கற்றுக் கொடுக்கிறாருங்க. தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிக்கிற, தாவீதோடு கூட இருக்கின்ற அனுபவத்தை தாவீது பகிர்ந்து கொள்ளுகிறார். நான் ஜெயம் எடுப்பதற்கு, ஒரு சேனைக்குள் பாய்வதற்கு என் ஆண்டவராகிய கடவுளின் வல்லமையோடு கூட நான் பாய்கிறேன். அந்த வார்த்தை நல்ல கவனி. ஓமாளே ஓமாளே ஓமாளே, நாம் ஒரு சேனைக்குள். வாழ்க்கையே போராட்டம் தாங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அப்படித்தானே? சோ உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், எனவே நீங்களும் ஜெயிப்பீர்கள். வேத சத்தியம் உண்மை உள்ளதுதான். ஆனா உபத்திரவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவன் சொல்லுகிற வழி என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி பாய வேண்டும் என்று சொல்லி, தேவனை நம்பி முடிவெடுக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது, எந்த எதிரான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவைகளை மிதித்து தாண்டி வருவதற்கு கர்த்தரின் பலன் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. நீங்க அநேகர் பாருங்களேன், சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, வாழ்வு பிள்ளைங்க, நான் படிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, நல்லாதான் படித்து கொண்டு போகிற, மறந்து விடுகிறது. எக்ஸாம் டயத்தில் ஒரு பயத்தில் நான் மறந்துடுவேன். அந்த கேள்விக்கு பதில் ஞாபகத்தில் இருக்கு, ஆனா எனக்கு வெளியே வரமாட்டேங்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டமா என்றெல்லாம் சொல்லி அநேக பிள்ளைங்க சொல்றதை பார்க்கிறோம். பாருங்களேன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, படிக்கிற காரியமாக இருக்கலாம், நீங்க செய்கிற வேலையின் காரியமாக இருக்கலாம். சிலர் வேலைக்கு போகும்பொழுதே பயந்து பயந்து போவாங்க. ஐயோ, எங்களுடைய நிர்வாகத்தினுடைய எஜமான் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, எங்களுக்கு கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே என்றெல்லாம் சொல்லி பயந்து அநேகர் ஸ்கூலுக்கு போவதை, வேலைக்கு போவதை நாம் பார்க்க முடிகிறது. சில ஜனத்தை சந்திப்பதற்கு பயந்து போவதை பார்க்க முடிகிறது. ஐயோ, நான் போறேன், என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே என்றெல்லாம் கலங்கி 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 புறப்படுவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பாருங்களேன், இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்த நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதாங்க. புறப்படுகிற பொழுது ஒன்றை முடிவு பண்ணி புறப்படுங்கள். என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறபடினாலே, என் தேவனாலேயே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். சாதாரண விஷயம் இல்லைங்க, பாய்ந்து செல்வேன், பாய்ந்து செல்வேன். அவன் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வல்லமையோடு பாய்கிற பொழுது ஒன்றும் சேதமாக்க முடியாதபடிக்கு சேனைகளே விலகி செல்லும். எதிரான சேனைகள் பயப்படும். கோலியாத் என்கின்ற ஒரு மனுஷன் பாருங்க, 9 அடி உள்ள ஒரு மனுஷன், அந்த மனிதன் என்ன செய்கிறான் பாருங்க, எதிர்த்து இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடுவதை கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். சவுல் பயப்படுகிறார்.
ராஜாவாகிய சவுல் பயப்படுகிறார், ஆயுதம் தரித்தவர்கள் பயப்படுகிறார்கள், ஆர்மி பயப்படுகிறது, ராஜாவுடைய வேலையாட்கள் பயப்படுகிறார்கள். நல்ல கவனிங்கள, பயந்து ஒளிந்திருக்கின்ற பொழுதுதான் தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி தாவீதை பயன்படுத்துகிற பொழுது தாவீது சொல்லுகிறார், ராஜாவே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் இவனுக்கெல்லாம் போய் பயப்படலாமாங்க? இவனுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நான் போறேன் அவர் சொல்றாரு, நான் போறேன் அவர் சொல்றாருங்க. ராஜா சொல்ற, இல்லப்போ எங்களாலே முடியல, எவ்வளவு ஆயுதம் வைத்திருக்கோம் பாரு, எவ்வளவு பெரிய ஆட்களை வைத்திருக்கிறோம் பாரு, நான் யாரு தெரியுமா? நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா தானே, என்னாலே முடியலையே. நீ போய் தோற்று போயிருவ, நீ சின்ன பையன், உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோட கூட இருந்தபடியினாலே சிங்கத்தின் வாயை பிளந்தேன், கரடியின் வாயை பிளந்தேன், அதற்குள் சிக்கிக்கொண்ட நாட்டை தப்ப வைத்தேன், இந்த பெலிஸ்தியன் மாத்திரம் என்று சொல்லி ரொம்ப அழகா பேசினாருங்க. நம்ம வாயும் அநேக நேரங்கள தவறானதே பேசி 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 சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுதுங்க. பயம் உண்டாகிறது. நம்ம பேசுகிற பேச்சு நமக்கு எதிராய் வந்து அநேக காரியத்தில் நமக்கு பயத்தை உண்டாக்குவதை பார்க்க முடிகிறது. சிலர் பாருங்க, யாரை பத்தியாவது குறை சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஐயோ, போய் சொல்லி கொடுத்துருவாங்களோ, போய் சொல்லி கொடுத்துருவாங்களே என்கிற பயம்லாம் இருக்கும் பாருங்களேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பயத்தை நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பொழுது, வல்லமையுள்ள வார்த்தை பேசுகிற பொழுது நமக்கு பிசாசு பயப்படும், எதிரான சேனைகள் நமக்கு பயப்படும், கண்ணுக்கு புலப்படாத சேனைகள் கூட, அந்த ஆவிகள் கூட நமக்கு பயப்படும். இயேசுவின் நாமத்தினால நீங்க தைரியமா இருங்க, கர்த்தரை நம்பி ஓடுங்க. ஒரு ஜவுளி கடைக்கு போனாலும் தேவனை நம்பி நீங்க போங்க. நான் போற ஆண்டவரே, அழகான ஒரு துணி எடுப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. நான் கர்த்தரை நம்பி நீ எங்க போங்க, ஸ்கூலுக்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, ஒரு பொருள் வாங்க போகிறீங்களா, ஏதாவது மனுஷனை சந்திக்க போகிறீங்களா, போகும்போதே தீர்மானம் பண்ணி போங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறபடினாலே, என் கர்த்தரின் வல்லமையினாலே நான் புறப்படுகிறேன், என் கர்த்தரின் வல்லமையினாலே நான் பாய்ந்து செல்லுகிறேன், என் கர்த்தரின் வல்லமையினாலே என் வாழ்க்கையில் இந்த காரியத்திற்கு நான் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நம்பி நீங்கள் புறப்படுகிற பொழுது உங்களுக்கு எதிரான பொல்லாத ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். கர்த்தர் சொன்னார் அல்லவா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆயுதங்கள் இருக்குல்ல, ஒன்று வாய்க்காதே சொன்னார்ல, எப்பொழுது வாய்க்காமல் போகும் தெரியுமா? கர்த்தரை நம்பி என் தேவனோடு கூட இருக்கிறார் ஐயா என்று தைரியமாய் செல்லுகிற பொழுது எங்கனாலும் நீங்க கர்த்தர் மட்டும் நம்பி போங்க. எந்த மனுஷரை நம்பி போயிடாதீங்க. யார் எப்படின்றது தெரியாது, அப்படித்தானே? மனுஷனுடைய இருதயம் நமக்கு தெரியாது. நல்லா பேசுவாங்க, பின்னால குழி தோண்டிடுவாங்க, உண்மைதானே? யாரா இருந்தாலும் சரிதான். ஆனா நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் கர்த்தரை நம்பி நீங்கள் செல்லுகிற பொழுது இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எவ்வளவு பெரிய மதிலாக இருந்தால் என்னால் தாண்ட முடியும் ஐயா, எவ்வளவு தடைகளாக இருந்தால் தாண்ட முடியும். நான் பாய்ந்து சென்று தாண்டும் வல்லமை என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். உன் பள்ளத்தாக்குகளை தாண்ட தேவனுக்கு பலன் கொடுக்கிறார், உன் வனாந்திரத்தை தாண்ட தேவனுக்கு பலன் கொடுக்கிறார், எல்லா தடைகளை தாண்ட உனக்கு பலன் கொடுக்கிறார். நீ பயப்படாத, இயேசுவின் நாமத்தினால தாண்டுவாய், மதிலை மிதித்து தாண்டுவாய். நீ எவ்வளவு பெரிய வார்த்தை, சூப்பரான வார்த்தைங்க அது. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், ஐயோ இந்த கடலை எப்படியோ கடன் பயங்கரமா பெரிய கடல் போல் இருக்கிறது, இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்ட முடியும்? என் வாழ்க்கை முழுக்க கடன் தானா? நீ தாண்டுவாய் இயேசுவின் நாமத்தினால. கடனை மிதித்து அடைத்து தாண்டுவாய். ஒன்றுகளை சேதப்படுத்த முடியாது. வியாதி நிமித்தம் பலவீனப்பட்டு பயந்திருக்கிறாயோ, ஐயோ இந்த வியாதி டாக்டர் சொல்லிட்டாங்க, கடைசி வரைக்கும் இந்த வியாதியோட போராடணும் என்று சொல்லி பயப்படுகிறாயா? நீ தாண்டுவாய், சுகத்தை பெற்றவனாய் தாண்டுவாய், வியாதியை மிதித்து தாண்டுவாய். நீ கலங்காத, நீ தாண்டுவாய் இயேசுவின் நாமத்தினால. எவ்வளவு பெரிய மதிலா இருக்கட்டுமே, உன் வாழ்க்கை அடைக்கத்தக்கதான எவ்வளவு பெரிய மதிலா இருக்கட்டும், நீ பாய்ந்து ஓடுகிற பொழுது மதில் இடைந்து விழும் இயேசுவின் நாமத்தினால. நீ கலங்காத. இந்த வார்த்தை அவ்வளவு ஒரு மகிமையின் வார்த்தை. நீங்கள் பற்றிக்கொள்ள எல்லாரும் சொல்லுங்க ஒரு தடவை, என் கர்த்தரின் வல்லமையினாலே நான் பாய்ந்து செல்லுவேன், நான் பாய்ந்து செல்லுவேன். எவ்வளவு பெரிய சேனையாக இருக்கட்டும், நான் பாய்ந்து செல்லுவேன். கண்களை மூடும். பிதாவே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய கரத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பயந்து ஒடுங்கி இருக்கிற வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை காணப்படுவேன்.
என் தேவனாகிய கர்த்தரின் வல்லமை நான் பாய்ந்து சொல்லுவேன், கர்த்தரை வைத்து நான் ஓடுவேன் என்கின்ற அந்த பெலனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்கள் தேவனை கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஒன்றும் பிள்ளைகளை குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். பெரிய காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கருணையான தேவ பிள்ளை, பயப்படாத. சேனைக்குள் பாய்கிற வல்லமை நமக்குள் இருக்கிறபடினால தைரியமாய் புறப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறார், செய்து கொண்டே இருப்பார். God bless you. God bless you.